அவர் வைக்கிற கொள்கைகள் ஒரு ஷாக்கிங்கா ஒண்ணும் இல்லை. ஸோ பெரியாரோ அம்பேத்கரோ இவங்களெல்லாம் மீறி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது. ஆனா அதையும் விமர்சிக்கிறாங்கல்ல, அதை எப்படி இப்படி வைப்பாரு? அப்புறம் என்ன மாற்றம் இருக்கு? அதுதான் திமுக அதே தானே வருது. விசிக சொல்லுது, கம்யூனிஸ்ட் சொல்லித்தான் நானும் வர்றேன், அதை சொல்லித்தான் நானும் வர்றேன். அப்புறம் என்ன மாற்றம்னு கேட்கறாங்க. இப்ப பிஜேபி எப்படி நாங்க சேஞ்ச் எம்ஜிஆர் இருந்தாரு. எம்ஜிஆர் அண்ணாவுடைய கொள்கைகளை சொல்லித்தானே அவரும் வந்தாரு. அதிமுக தான், அண்ணா திமுக தான். அதான் அண்ணாவுடைய கொள்கைகள், பெரியாருடைய கொள்கைகள் தான் எத்தனுடைய கொள்கைகள் அவர் அம்மா இருந்தாங்க. எம்ஜிஆர் அந்த பாதை தானே, அந்த பயணம் தானே, அந்த பாதை தானே. அதுவும் இன்னொரு திராவிட பார்ட்டி தான். அப்படின்னா இங்க திராவிடமே வேணாம்னு ஒரு ஒரு செக்டார் சொல்றாங்க. அது புதுசா சொல்லல திராவிடம் வேணான்னு. அது அதிக திராவிடம்னு எப்ப சொன்னாங்களோ அப்பையில இருந்தே திராவிடம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, புதுசா சொல்லலையே. ஆனா இங்க இப்ப திராவிடத்தை மீறி அல்லது அந்த வரைமுறை, அந்த அரசியல் தலைமைகள், அந்த கொள்கைகள் அதுக்குள்ளதான் இங்க விளையாண்டாக முடியும், அல்லது பேசியாக முடியும். பக்கம் எந்த பக்கம் வேணாலும் நிக்கலாம். ஆனா கிரவுண்ட் அந்த விஷயங்களை பேசுறதுக்கான கிரவுண்ட் தான். சரி, திராவிடம் பேசியது என்ன? எளியோருக்கு நல்வாழ்வு, எல்லோருக்கும் படிப்பு, ஏழைகளுக்கு உதவி, பகிர்ந்துண்டு வாழ்தல், தாய்மொழி காத்தல். இதை திராவிடம் பேசி சொன்னா என்ன, தேசியம் பேசி சொன்னா என்ன, வேற என்னத்தை சொல்லி இங்க நீங்க தேர்தலை பண்ண முடியும்? லோக்கல் இஷ்யூனா லோக்கல் இஷ்யூ இப்படிதான் பண்ண முடியும். இதுதான். ஆமா, விஜய் சரியான இதை தான் கையில் எடுத்திருக்காரு. ஆமாமா. See, he has no other option.